ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது தமிழ் பாப் சேனல். இன்னைக்கு செமையா கொட்டாக் பேங்க்லேருந்து எப்படி நம்ம பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 லட்சம் வரையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே பார்த்து தெரியும். ஸோ 3 லட்சம் வரையும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் வந்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் லோன் கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் லோன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 3 lakhs நம்ம லோன் அப்ளை பண்ணோம்னா ஸோ 72 மாதம் வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இஎம்ஐ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இஎம்ஐ வந்து 8106 வருது. ஸோ 3 லட்சத்துக்கு 72 மாதமாக நம்ம போட்டோம்னா 8106 வந்து உங்களுக்கு இஎம்ஐ வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ ரேனம் வந்து பார்த்தீங்கன்னா 13.39% இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் குரோம்குள்ளே போயிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க. கொட்டாக் பேங்க் லோன் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாகவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த பர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா உள்ள லோட் ஆனோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அப் டு 35 லட்சம் வரை நமக்கு லோன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லோன் அமௌண்ட்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. டென்யூரு எத்தனை வருஷம் உங்களுக்கு வேணும்னு பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சத்துக்கு 10.99% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 8837 வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிங்க. எத்தனை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஸோ இங்கே எத்தனை வருஷம் உங்களுக்கு வேணுன்றதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உள்ளே போயிடும். ஸோ உள்ளே வந்தோடனே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏன் எக்ஸிஸ்டிங் கொட்டாக் கஸ்டமர். ஸோ நீங்கள் முதலையே கொட்டாக் பேங்க்கோட கஸ்டமரானு கேட்குறாங்க. ஆமான்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி கொட்டாக் பேங்க் வச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்ளை நவ் டு கெட் அ பர்சனல் லோன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் நமக்கு லோன் கிடைக்கும். ஃப்ளெக்சிபிள் டென்யூர், நமக்கு தேவைப்படுற மாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அப்ரூவல், ஸோ சீக்கிரமாக அப்ரூவல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் நேம் என்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதை என்டர் பண்ணிட்டு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்றத என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, நீங்கள் சேலரிடா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மாதம் வருமானம் ஒரு கையில் எவ்வளோ வரும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கையில் வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிங்க என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே ஐ கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கங்க, பேனில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிஜிலாக்கர் மூலியமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதாரை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இருக்க நீங்கள் கரண்ட் அட்ரஸ் அதுவான அவங்க கேட்பாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் எம்ப்ளாயர் நேம். ஸோ நீங்கள் முதல்ல எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்களோ அந்த கம்பெனியோட நேம் கேட்குறாங்க. அது எழுதி என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச ஒர்க் இமெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த பேங்க்ல வந்து சேலரி வந்துச்சுன்னு கேட்குறாங்க, அதையும் என்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அந்த ஒர்க் இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் இந்த நார்மல் உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்றதை இவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரையும் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 லட்சம் வரையும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு 50,000 ஸ்டார்ட் ஆகுது. 50,000 நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட சிபில் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் மாறும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு மாதிரி லோன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ எனக்கு ஒரு 3 லட்சம் கொடுத்தாங்கன்னா ஒரு சில பேருக்கு 1 லட்சம் கொடுப்பாங்க, சில பேருக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்றதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இதுலேருந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுன்றதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 3 லட்சம்னா 3 லட்சம் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு எத்தனை மாதம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை மாதம் வேணுன்றது இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிப்பாங்க. உங்களுக்கு வந்து 12 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12, 24, 36, 48, 60, 72 இந்த மாதிரி எல்லா மாதமும் உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இதில் எந்த மாதம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் நமக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி ஸோ நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஓடிபி மூலியமாகவும் இன்கம் வெரிஃபை பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஓடிபி பேஸ்டு பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஆர்பிஐ அப்ரூவ்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து இன்னுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஓடிபி பேஸில் போயிட்டு உங்களோட பேன் நம்பருக்கு ஒரு கேட்க சொல்லுவாங்க. உங்கள் பேன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி கிளியர் ஆயிரும். ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலிமா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 மாதம் கடைசி 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அதில் அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப் மூலிமா வந்து நீங்கள் உங்களோட இன்கம் உங்கள் வருமானத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ என்ன கேட்டால் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலிமா போயிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ராசஸாக முடிஞ்சிடும். அவங்களுக்கும் ஈஸியாக டாக்குமெண்ட் அவங்களுக்கும் போயிடும். ஸோ அவங்க வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஓடிபி மூலியமாகவே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் கீப் த ஃபாலோயிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் காப்பி. ஸோ நம்ம இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக்கு. ஸோ செக்கில் வந்து கேன்சல்டுன்னு சைன் போட்டிருக்கணும். சேலரி அக்கௌண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு, கேஒய்சி ப்ரூஃப் பேன் கார்டு, ஸோ வந்து 3 மாதம் சேலரி ஸ்லிப்பு இருந்ததா ஓகே. ஸோ இது எல்லாமே கையில் வச்சுருங்க. நம்ம ரீசெண்டாக நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ரெப்ரஸன்டேட்டிவ் வில் கெட் யூ இன் டச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும், ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும், ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான ஆப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பேங்க் மூலியமாக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொட்டாக் பேங்க்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராசஸில் உங்களுக்கு லோன் கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதை கிடைக்கலன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.